India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். என்ன பண்ணிட்டு இருக்க வினோத்? நாக் பண்ணிட்டு வர முடியாதா? நாக்? இப்போ நமக்கு கல்யாணம் ஆக போகுதுடா. என் கிட்ட போய் எதுக்கு வெக்கம் கூச்சம் இதெல்லாம் எதுக்காக? நான் இன்னும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கவே இல்ல. நீ ஒத்துக்கோ இல்ல ஒத்துக்காம போ, எனக்கு கவலையே இல்ல. நீ என்னதான் கல்யாணம் பண்ணி ஆகணும். சரி, காலங்காத்தால டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. இங்க பாரு, இன்விடேஷன் கார்டெல்லாம் வந்துடுச்சு. உனக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ நீயே சூஸ் பண்ணு. ஜோசிக்காரர் அடுத்த மாசம் தேதி பார்க்கறேன்னு இருக்காரு. நல்வாழ்த்துக்கள். உனக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு துளி கூட விருப்பமே இல்ல. நீங்க என்னதான் கல்யாணம் பண்ணி ஆகணும் அண்ணி. என்ன ஆனாலும் சரி. என்ன இப்படி தனியா தவிக்க விட்டு ஏங்க நீங்க போனீங்க? ஏன் நீங்க இவங்க எல்லார்கிட்டயும் என்ன தனியா விட்டுட்டு போனீங்க? என்னால இது எல்லாத்தையும் தாங்கிக்க முடியலங்க. கஷ்டமா இருக்கு. என்னால முடியல. ராகுல், சீக்கிரம் பாலை குடிச்சு முடி. அதர்வைஸ் பிக்னிக் கேன்சல். ஓகே? என்ன சித்தப்பா இது? நீங்க ஒரு தடவையும் என்ன பிளாக்மெயில் பண்றீங்க. வாயாடி, சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணு. சீக்கிரம். ரொம்ப சோம்பேறி ஆயிட்ட நீ. இத குடிச்சு முடிச்சிட்டனா நீ தான் குட் பாய். அண்ட் பிக்னிக்கும் பக்கா குட் பாய். என்னம்மா, மறுபடியும் அந்த பழைய ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டீங்க? என் கல்யாணத்துல எல்லாமே புதுசா இருக்கணும்னு சொன்னா இல்லையா? நான் புதுசா ஆர்டர் பண்றேன். சாயந்தரம் பாப்போமா? சரிம்மா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். வரண்டா குட்டி வாளு. பாய் சித்தப்பா. அத்த, ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. வினோத்க்கு புரிய வைங்க. அம்மாடி, நான் என் மூத்த மகனை எழுந்துட்டேன். நீ உன் புருஷனை எழுந்துட்ட. இப்ப நான் என்னோட 2வது மகனையும் இழக்க விரும்பல. வினோத் உன்னை விரும்புறான். இதுல என்ன தப்பு இருக்கு? நல்ல பையன், உன் கொழுந்த. உன் பையன் மேலையும் பாசமா இருக்கான், உன் மேலையும் ரொம்ப பாசம் வச்சிருக்கான். கல்யாணம் பண்ணிக்கோமா. அப்புறம் இந்த காலத்துல மறுமணங்கிறதுலாம் சகஜமாய் போயிடுச்சே. வயசு பொண்ணு புருஷன் இல்லாம இந்த சமுதாயத்துல வாழ முடியாது. இப்படி பண்ணா என் பேரனும் என்னை விட்டு பிரிய மாட்டான். சின்ன பையன் அவன். உங்களோட அரவணைப்பு அவனுக்கு கிடைக்கும். அத்த, வினய் போய் சேர்ந்த 1 வருஷம்தான் ஆச்சு. வினோத் அதுக்குள்ள என்ன கட்டிக்கணும்னு ஆசைப்படுறாரு. உங்களுக்கு இதுல வித்தியாசமா எதுவும் தெரியலையா? ஒரு தாயோட வாலிப பையன் செத்து போயிட்டான். அவளுக்கு என்ன வித்தியாசம் தெரியும்? அம்மாடி, நான் என் 2வது மகனோட சந்தோஷத்தை உன்கிட்ட கேக்குறேன். எனக்கு மடிப்பிச்ச போடுமா. வினய் பண்ணதெல்லாம் நினைச்சு பாருமா. இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோமா. ஹலோ ஷாலு, உன் முந்தானை பிடிக்க ஒரு வாய்ப்பு கூட. ஒரு கொத்தமல்லி, ஒரு பாலக், அப்புறம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு. செம்மையா இருக்கடா மச்சான். கையை எடு, நான் போகணும். தாராளமா போலாம். கொஞ்ச நேரம் என்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போ. ஒரு வயசு பொண்ணு இந்த சமுதாயத்துல தனியா வாழவே முடியாதுமா.
நீ வெக்கப்படும் போது சும்மா சூப்பரா இருக்கு நீ. ஹலோ மேடம், கொஞ்சம் என்ன பாருங்க. வெக்கப்படாதுங்க மேடம், பாருங்க. நீங்களும் இந்த பக்கம் பாருங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தேவ் சர்மா, விழித்தெழு நியூஸ் பேப்பரோட எடிட்டர். நீங்க 2 பேரும் பிரமாதமான வேலை பண்றீங்க. அப்படியே உங்க அட்ரஸையும் பேரையும் சொல்லிட்டீங்கன்னா போலீஸ்க்கு வசதியா இருக்கும். டேய் மச்சி, போடுறா அவனை. வேணாம் தம்பி, வேணாம். நோ, இந்த வீடியோ லைவ் போகுது. கமிஷனர் சாரையும் டேக் பண்ணியிருக்கேன். எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்கப்பா. மவனை உன்னை பார்த்துக்கிறேன். போய் பாருங்க. பாராடே பைத்தியக்காரனுங்க. மேடம், நீங்க ஓகே இல்ல? பயப்பட வேண்டாம், அவனுங்க ஓடி போயிட்டானுங்க. நீங்க வாங்க, அங்க உட்காருங்க ப்ளீஸ். கொஞ்ச நேரம் உட்காருங்க. மேடம், உங்களை பார்த்தா ரொம்ப பயந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் தண்ணி குடிங்களேன். பயப்படாதீங்க, அவனுங்க இப்ப ஓடி போயிட்டானுங்க. நீங்க சேஃப் தான். தேவ் சார், ஒரு பொண்ணு எங்கேயும் சேஃப் கிடையாது. அவளுடைய சொந்த வீட்லயும் சரி, வெளியிலயும் சரி. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் கிளம்புறேன். மேடம், இங்க பாருங்க, நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க. எப்படி ஸ்கூட்டி ஓட்டுவீங்கன்னு தெரியல. உங்களுக்கு ஓகேன்னா நான் உங்களை விட்டுறேன். இங்க பாருங்க சார், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, அதுவே பெரிய விஷயம். தேங்க்ஸ். கிரைமோட வயசு எவ்வளவு? ஒரு 17 வயசு பசங்களை இதுக்காக மன்னிச்சு விட்டுற முடியுமா? அவங்களுக்கு 18 வயசு ஆகாததால. ஹன்சிகா மஜும்தார் மேல நமக்கு இருந்த நம்பிக்கை பறந்து போயிடுச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க நிஷா மஜும்தாரை கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னோட புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காக டெல்லி வந்தாங்க. ஆனா 17 வயசுள்ள பையன் மல்லிக் அவங்கள ரேஞ்ச் ரோவரால நசுக்கிட்டான். ஆனா அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? அவன் இந்தியன் ஜுவனைல் கோட் படி அவன் தப்பிச்சிருவான். அப்புறம் ஹன்சிகா மேடம், அவங்களுக்கு நம்ம ஜுடிஷியரி மேல இருந்த நம்பிக்கை சுத்தமா போயிடும். நண்பர்களே, நான் இப்போ ஒரு போல் பண்றேன். நீங்களே சொல்லுங்க, இந்த குற்றம் இவ்வளவு கொடூரமா இருக்கும்போது வயசை பரிசீலனை பண்ணி தான் ஆகணுமா? இது ஒண்ணு சாதாரண திருட்டு இல்லையே மன்னிச்சு விடுறதுக்கு. அவன் பண்ணது 3 குற்றங்கள். முதல் குற்றம் அண்டர் ஏஜா இருந்து வண்டி ஓட்டுனது. 2வது மர்டர். அப்புறம் 3வது ஹிட் அண்ட் ரன். ஸோ ப்ளீஸ் உங்க கருத்துக்களை பதிவு செய்யுங்க. தேவ் சார், ஒரு பொண்ணு இங்கே சேஃபா இருக்க முடியாது. அது அவ சொந்த வீடா இருந்தாலும் சரி, வெளியிலயும் சரி. இந்த பொண்ணுக்கு வீட்ல என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சாகணுமே. என் தங்கம். அத்தா, ராகுலுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுருங்க. ஷாலினி, இது நீ தானே? நீ தானே? ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு உன்னை டீஸ் பண்ணது. அதுக்கு என்ன பண்ணணும்? நான் மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க தான் போனேன். அங்க அவனுங்க அம்மாடி, அந்த பொறுக்கிங்களுக்கு தெரியும் நீ ஒரு விதவைன்னு, இளமையா இருக்க, அழகா இருக்கன்னு. உன் கழுத்துல மட்டும் ஒரு தாலி இருந்திருந்தா அவனுங்க இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. உன்னை ஒரு நாளைக்கு ரேப் பண்ண போறானுங்க, அப்பதான் ஒத்துப்பியா? உன் மனசுல அப்படி என்னதான் இருக்கு ஷாலினி? ஏன் மனசுலயா? ஏன் மனசுல இருக்கிறது நீ என்னோட குழந்தை. ஆனா போதும், இனிமேல என்னால பொறுத்துக்க முடியாத. நான் இந்த வீட்டுக்குள்ள இப்படி பொழுங்குறதும், வெளியில இப்படி பயந்து சாகுறதும். அதனால நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். போதுமா? அம்மா, அம்மா ஏமா அழற? அம்மா, 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 நீங்க ஏமா அழுறீங்க? சொல்லுங்கம்மா, ஏமா அழுறீங்க? அம்மா, ஏமா அழுறீங்க?
ஜுனைத் கேட்டுக்க, மேடம் புது ஆர்டர் வந்திருக்கான். அதை என் மொபைலுக்கு அனுப்பியிருக்காங்க, புது மொபைலுக்கு. புரிஞ்சுதா? அதை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. அப்புறம் நாளை கழிச்சு நாளைக்கு ராத்திரி அந்த வேலை முடிஞ்சிருக்கணும். ஏன்னா அவன் ஒரு சாட்சி. அடுத்த வாரம் அவனுக்கு கோர்ட்டில் பிசி இருக்கு. இடையில என்ன ஆனாலும் சரி அவன் கோர்ட்டுக்கு போய் சேரக்கூடாது. புரிஞ்சுதா? லாலாஜி, பொருள் கிடைச்சதா உங்களுக்கு? ஆமாம் மேடம், பார்சல் கண்டிப்பாக டெலிவரி ஆகிடும் மேடம். ரொம்ப நல்லது. அப்புறம் உங்கள் பேமெண்ட்டும் அதே இடத்துல உங்களுக்கு கிடைச்சிரும். அண்ட் மேபி உங்களுக்கு இன்னொரு ஆர்டரும் கூடி சீக்கிரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நல்லா இருக்கே. யார் கொடுக்க போகிறது? நானே கொடுக்கலான்னு இருக்கேன். அது ரொம்ப பெரிய கேஸ். 17 வயசு மாஹிர் மாலிக். அவன் தவறுதெல்லாம் ஒருத்தரை கொன்னுட்டான். அவ்வளவுதான். அந்த பையன் தான் இப்ப மீடியா முழுக்க தெரியுமா? அதுல ஒரு பத்திரிக்கைக்காரன் இருக்கான். அவன் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். ஓகே, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். இப்ப போனை வச்சிடுறேன். ஹன்சிகா மஜும்தார் மேல நமக்கு இருந்த நம்பிக்கை பறந்து போயிடுச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க நிஷாம் மஜும்தாரை கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னோட புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காக டெல்லி வந்தாங்க. இந்த தேவ் சர்மாவை நான் சும்மா விட மாட்டேன். ஆர்டிஓல இருந்து நமக்கு கிடைச்ச அட்ரஸ் இதானே? இந்த வீடு தான். என்ன பண்ற? பைத்தியம் பிடிச்சிருச்சா? தூக்கம் வரலையா? தூங்கிறதுக்கு அதான் உன் கூட படுத்து தூங்குறதுக்கு ஒரு சின்ன பிராக்டிஸ். வெளியே போ. நீ தான் சரின்னு ஒத்துக்கிட்டியே. வினோத், தள்ள. இங்க இருந்து வெளியே போ. போ. என்ன விடு. என்ன விடு வினோத். வெளியே போ. சொன்னா கேளு. என்ன? போ இங்க இருந்து. வினோத். விடு என்ன? விடு என்ன? தேவ், சீக்கிரம் போயிடு. என்னாச்சுமா? அத்தை, இவன் இங்க வந்து எனக்கு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண அத்தை. அதுக்காக நான் கோபத்துல அவனை அடிச்சுட்டேன். அதுக்காகவா நீ என் மகனை இப்படி அடிச்ச? உங்க 2 பேருக்கும் தான் கல்யாணமாக போகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கிறது தானே. வா, வந்து தூக்கி இவனை. இதை பாருங்க, நான் ஒன்றும் ஹீரோலாம் இல்லை. என்னால் 10 ரவுடிங்க கூடலாம் சண்டை போட முடியாது. அதனால தான் நான் அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அந்த ரவுடிகளை பயமுறுத்தினேன். அந்த வினோத் மேலே கல் எறிஞ்சேன். ஆனால் இதெல்லாம் ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான் ஷாலினி. உங்களுக்கு என்னோட பேர் எப்படி தெரிஞ்சது? ஆக்சுவலாக நான் உங்கள் ஸ்கூட்டி நம்பரை ஆர்டிஓவில் கொடுத்தேன். அங்கேருந்து தான் எனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைச்சிது. பயப்படாதீங்க, நான் ஒரு ஸ்டாக்கர்லாம் இல்லை. நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் தான். நான் உங்களுக்கு ஜென்யூனாக உதவி பண்ண விரும்புகிறேன். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், என் கூட போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இது பாருங்க, நீங்க எனக்கு பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்லாம் வேண்டாம், ப்ளீஸ். இதை பாருங்க, நான் உங்களுக்கு உதவி பண்ண நினைக்கிறேன். என்னால் அது முடியும். ஆனால் நீங்கள் என்கிட்ட ஓப்பனாக பேசணும். ஷாலினி, ஆமா அத்தை,
எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதான் டாக்டரை பார்க்கறதுக்காக இங்க வந்திருக்கேன். சரி. என்ன விஷயம் ஷாலினி மேடம்? ரொம்ப அழகா போய் சொல்றீங்க. ஆமா, ஒரு விதவை முன்ன பின்ன தெரியாதவங்க வீட்டுக்கு போனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஆமா ஆமா, ஜனங்க என்ன நினைப்பாங்க? நான் கொஞ்சம் ஃபேமஸான ஜேர்னலிஸ்ட். இந்த மீடியா சர்க்கஸ் எல்லாம் தாண்டி ஜனங்க என்கிட்ட பேசுவாங்க. ஏன்னா நான் ப்ரொஃபஷனல் ஜேர்னலிசம் மேல நம்பிக்கை உள்ளவன். அதோட நிறைய போலீஸ்காரங்களும் எனக்கு தெரியும். நான் ஒன்றும் என்ன புகழ்ந்துலாம் பேசல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நேற்று ராத்திரி நடந்தது மறுபடியும் நடக்க வாய்ப்பு இருக்கு. நான் உங்களுக்கு உதவி மட்டும் தான் செய்ய விரும்புகிறேன். ஆமாம், நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, அவனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லைன்னு? ஆமாம், சின்ன வயசுலே எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு. அதுவும் மற்றவங்களோட விருப்பத்துக்கு மாறா ஓடி போய் அப்படிதான் நடந்தது. என் ஹஸ்பண்ட் நேம் வினய். அவர் இந்த சிட்டியில ஆர்கிடெக்டா இருந்தாரு. ஆனா ஏன் தலையெழுத்து தான் சரியில்லை. அதுக்கான தண்டனைய வினய் அனுபவிக்க வேண்டி வந்தது. சின்ன வயசுலயே அவருக்கு கேன்சர் வந்துடுச்சு. அதனால இறந்துட்டாரு. அவர் இறந்து ஒரு மாசத்துக்கு அப்புறம்தான் புரியல வினோத் எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க அப்படி ஆர்வம் காட்டுறாருன்னு. எனக்கு அது புரியவே இல்லை. ஆனா அவன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏன் அவ்வளவு அவசரப்படுறான்? எனக்கு அது சுத்தமா தெரியல. ஆனா தேவ் சார், நீங்க சொன்ன இந்த போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ற விஷயம், ப்ளீஸ் அதெல்லாம் பண்ணாதீங்க. இது ஒரு வீட்டு பிரச்சனை. சோ அது வீட்டுக்குள்ளேயே அடங்கிடணும். என் இறந்து போன புருஷனோட மான பிரச்சனையும் இதுதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துக்கோங்க. ஆமா, என் பையனோட உனக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு 17 வயசு தான். ஏதோ தப்பு நடந்து போச்சு. இன்னைக்கு உன்னால மட்டும்தான் ஜனங்க அவனுக்கு எதிராக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு பதில் சொல்லுங்க. 17 வயசு பையனுக்கு எதுக்கு வண்டியை கையில கொடுத்தீங்க? நீங்க செஞ்ச இந்த முட்டாள்தனத்தினாலதான் இப்போ ஒரு உயிர் போயிருச்சு. இன்னும் எத்தனை பேர் வாழ்க்கை நாசமாச்சுன்னு தெரியல. மனசுல என்ன பெரிய பத்திரிகைக்காரன் நினைப்பா? சமூகத்தை குத்தகைக்கு எடுத்திருக்க. என்ன பண்றீங்க நீங்க? என்ன பண்றீங்க? கையை எடுங்க. உங்கள மாதிரி பெத்தவங்களாலதான் பசங்க கெட்டு போறாங்க. இப்ப இங்க இருந்து வெளியில போல போலீஸ கூப்பிட்டு கத்தி கூச்சல் போடுவேன். நீங்க நிறைய பண்ண முயற்சி பண்ணீங்கன்னு சொல்லுவேன். எப்படி? எப்படியா? இப்படிதான். ஷாலினி மேடம், பிரமாதம், கலக்கிட்டீங்களே. உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். போராட முடியலன்னா என்ன பண்றது? தப்பிக்கவாவது முடியும்ல. அப்புறம் இந்த பெரிய மனுஷங்கெல்லாம் அவங்களோட மான மரியாதையில ரொம்ப பயம் இருக்கும். சரி, ஓகே, நான் கிளம்புறேன். என்னோட பேக். ஓகே, பாய். நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேனே. ம். இவ்வளவு எளிமையா, ஆனா இவ்வளவு அழகா.
உங்களுக்கு ஒன்றும் இல்லையே? நேற்று என்னால தானே உங்கள் சாரி கிழிஞ்சு போச்சு. இது உங்களுக்காக. இல்ல வேண்டாம். எனக்கு இந்த gift எல்லாம் வேண்டாம். என்னால வாங்க முடியாதுங்க. அத நான் வீட்ல ப்ராப்ளம் ஆயிடும். இல்ல இது உங்களுக்கு நல்லா இருக்கும். இருங்க கேளுங்க. ஷாலினி மேடம், கிஃப்ட்டை நீங்க மறுக்கலங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போதும், இது உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க ஒன்று பண்ணுங்க, நீங்க இந்த கிஃப்ட்டை உங்க பேக்ல போட்டுக்கோங்களேன். தேவ் ப்ளீஸ் இதை இப்படியே விட்டுருங்க. அப்புறம் வீடியோ வந்துருச்சு, தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனை என்ன ஆயிடும். நடக்குதுங்க? யார் இவன்? சார், அது நான் இந்த வழியா போயிட்டு இருந்தேன். ஷாலினி மேடமை பார்த்தேன், அவங்க கூட பேசிட்டு போலான்னு வந்தேன். தேவ் சர்மா, ஜர்னலிஸ்ட். அன்னைக்கு மார்க்கெட்ல ரவுடிங்க கிட்ட இருந்து இவர் தான் என்ன காப்பாத்தினாரு. திடீர்னு இந்த பக்கம் வந்தாரு. அப்படியா? ஓ, அந்த ஹீரோ நீதானா? சார் கையில கேமரா வந்து அப்படியே வீடியோ எடுத்துருவீங்களா? ம், ஒரு பொண்ணோட பேரை கெடுக்கிறதுக்குன்னு டீஸ் பண்ணி அப்படி வீடியோ எடுத்திருக்கல. இதனால பேர் எப்படி சார் கெட்டு போகும்? இவங்களை கிண்டல் பண்ணவங்களோட பேர் தான் கெட்டு போகும். பொண்ணுங்களை தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறவங்க தான் வருத்தப்படணும், இவங்க இல்ல. நீ எனக்கு கத்து கொடுக்காத. அண்ட் ஷாலினி கிட்ட இருந்து எப்போ தள்ளியேறடா. போ இங்க இருந்து. காதுல வேலையா? இங்க இருந்து கிளம்பு. உள்ள போ. போன்னு சொல்றேன்ல. இங்க பாரு, அந்த ப்ளூ பிரிண்டா ரெடி பண்ணிடு. முக்கியமா பாட்டில் வாங்கிந்துரு. கொஞ்சம் இரு. ஹலோ, நீ கோர்ட்டுக்கு போன நீ உயிரோடவே இருக்க மாட்ட. நிதின், யார் இவங்க? பிரபல லாயர் சானியா மிஸ்ஸோட ஆளுங்க. அவங்க கொலை பண்றதுல ரொம்ப பயங்கரமானுங்க அவங்க. நிதின். லாலாஜி சொல்லுங்க. மேடம், பசங்க வேலையை முடிச்சிட்டானுங்க. உங்க சாட்சியை மொத்தமா கலைச்சாச்சு. இனிமே அவன் கோர்ட்டுக்கு வர மாட்டான். குட், வெரி குட். எனக்கு அவனை கொல்றதுல விருப்பம் இல்லை. அது ஏன்னா மக்களுக்கு சந்தேகம் வந்துடும். எப்பவுமே பயமுறுத்துறது தான் நல்ல விஷயம். இன்னொரு கேஸ ஜெயிச்சாச்சு. சானியா, யூ ஆர் த பெஸ்ட். அடடா, அழகா இருக்க. மொத தடவை எப்படி இருந்தியோ இப்பவும் பார்க்க அப்படியே இருக்க. யாரு கண்ணும் படக்கூடாது. இது விநாய்க்கு பிடிச்ச ட்ரெஸ். நான் தெரிஞ்சே தான் இந்த ட்ரெஸ்ஸை சரி பண்ணி கொடுத்தேன். அவனோட ஆசீர்வாதமும் உனக்கு இருக்கணுங்கிறதுக்காக தான். என்னாச்சு? இந்த காயம் எப்படி ஆச்சு? நிதினை யாரோ கையில சுட்டுட்டாங்கம்மா. என்ன? அந்த கடவுளுக்கு கோடான கோடி நன்றி, நீ தப்பிச்சிட்டப்பா. மருமகளே, இவனை ஊருக்கு கூட்டிட்டு போ. இன்னைக்கு ராத்திரி இவன் உன் கூடயே இருக்கட்டும். ராகுல நான் பாத்துக்கிறேன். இவன் நிலைமை சரியில்லை. வினோத், நான் உன்னை ஷாலினியோட வாழ்க்கையை கெடுக்க விட மாட்டேன்டா.
ஹலோ அலி, டே ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணணும்டா. அப்புறம் ஒரு இமெயில். ஆமாம், சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கணும். டீட்டெயில்ஸ் உனக்கு அனுப்புகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. அலி, ஓ கிரேட். எனக்கு தெரியும் நீ ஹேக் பண்ணிடுவேன்னு. சொல்லு. இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். ஓகே, தேங்க்யூ அலி, தேங்க்யூ. ஓ, இவன் இதுக்காக தான் ஷாலினி கல்யாணம் பண்ணிக்க அவ்வளவு அவசரப்படுறானா? இப்பவே ஷாலினியை சந்திச்சு இதெல்லாம் சொல்லி ஆகணுமே. ஷாலினி, ஷாலினி, நீங்க என்ன பண்ற? ஷாலினி, நான் உனக்காக அந்த ஸ்கூலுக்கு போற வழியில வெயிட் பண்ணி பார்த்தேன், நீ வரல. அதான் நான் இங்க வந்துட்டேன். தேவ், நீங்க இருந்து கிளம்பு. முதல்ல யாராவது பார்த்துட்டாங்கன்னா? என்ன? யாரும் பார்க்கல. இப்ப நான் உனக்கு காட்ட போறத நீ பார்த்தன்னா உன கண்டிப்பா கல்யாணம் பண்ண மாட்டேன். இத பாரு, வினய் 70% ப்ராப்பர்ட்டியை உன் பேர்ல எழுதி வச்சிருக்காரு. அப்ப மீதி இருக்கிற 30% தான் வினோத் பேர்ல. இதுக்காக தான் அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க வெறியா இருக்கான். எல்லா ப்ராப்பர்ட்டியும் அவன் பேர்ல மாத்துறதுக்காக. இன்னொன்னு காட்டட்டுமா? இத பாரு, இத பாரு. அவனுக்கு யூஎஸ்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கா. அப்படின்னா வினோத் வந்து நேத்து ராத்திரி என்ன எதுக்கு பலாத்காரம் பண்ணா? ஷாலினி, நான் சொல்றேன் கேளு. ஷாலினி, 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 நீ ஏன் இவ்வளவு சகிச்சுக்கிட்டு இருக்க? என் கூட வந்துரு. ஐ ப்ராமிஸ் யூ, உனக்கு எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். ஷாலினி, ஷாலினி, என்ன? நீயும் இந்த மத்த ஆம்பளைங்க மாதிரி தான்ல என்ன யூஸ் பண்ண பாக்குறல்ல? இல்ல ஷாலினி. ஆமா, உன்ன மாதிரி ஆம்பளைங்க தானே சமுதாயத்தையே மாத்திடுறாங்க. தனியா இருக்க ஒரு பொண்ணை பார்க்க வேண்டியது, உடனே அவளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி போய் நடிக்க வேண்டியது. ஷாலினி, நீயும் என்ன யூஸ் பண்ணத பாப்ப. என்ன ஏமாத்துவலையா? ஆமால? கண்டிப்பா இல்ல. நான் சொல்றது கேளு. என்ன தொடாத. முதல்ல கிளம்பு. நான் சொல்றது கேளு. எனக்கு எதுவும் கேட்க வேணாம். இந்த புடி, முதல்ல கிளம்பு. இங்க இருந்து முதல்ல கிளம்பு. உன் மூஞ்சி என்கிட்ட காட்டாத. சொல்றல, போ. ராகுல் சித்தப்பாவை தோக்கடிச்சிடு. இது என்னது? அப்போ இதுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க அவ்வளவு அவசரப்பட்டு இருந்தியா? என்னாச்சு மருமகளே? என்ன ஆச்சா? இத பாருங்க அத்த, பாருங்க இத. இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்காக தான் உங்க பையன் என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்புறாரு.
ராகுல் நீ கொஞ்சம் உள்ள போ. ராகுல் எங்கேயும் போக கூடாது. அவன் இங்கதான் இருப்பான். உன் லட்சணம் என்னன்னு தெரிஞ்சுப்பா. அட பாவி, ஏன்டா இப்படி பண்ண? அம்மா அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. எனக்கே தெரியும் என் நோக்கம் தப்பானதுதான். ஆனா நான் ஷாலினியை என் மனப்பூர்வமா காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். உண்மையாதாம்மா. ஷாலினி விடு, தொடாத என்ன. உன்னை நான் முழுசா வெறுக்கிறேன். இனிமே என்ன தொட முயற்சி பண்ண அப்புறம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவேன். புரிஞ்சுதா? ராகுல் வா. ஷாலினி ஷாலினி நான் சொல்றதை கேட்டு கேட்டு ஏன்பா பலமா அடிச்சிட்டேனா? அட போமா, பரவாயில்ல விடு. இந்த ஆபத்துல இருந்து எப்படி வெளியில வருதுன்னு யோசிச்சு பாருமா. ஒருவேளை ஷாலினி நாளைக்கு வேற யாரையா கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா நம்ம கதி அதோ இதுதான். எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம கையை விட்டு போயிடுமா? மகனே, நான் உனக்கு முதலே உதவி பண்ணிருக்கேன். இந்த ஷாலினியும் நம்மளை விட்டு போக மாட்டா, அப்புறம் இந்த சொத்தும் நம்மளை விட்டு போகாது. தேவ், தேவ், நான் உன்கிட்ட சாரி சொல்லதான் வந்தேன். என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். ஆக்சுவலா நேத்து ராத்திரி எனக்கு ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்தது. அதனாலதான் நான் உன்கிட்ட அந்த மாதிரி பேசிட்டேன். என்னோட இந்த உடம்ப நீ யூஸ் பண்ணிக்க போறியோன்ற பயத்துல தான் அப்படி பேசிட்டேன். ரிலாக்ஸ். காஃபி குடிக்கிறியா? உட்கார். தேவ், நான் எப்படி இருக்கேன்? நீ வந்து அது வந்து நீ அழகுக்கும் எளிமைக்கும் இலக்கணமா இருக்க. ரொம்ப அழகா இருக்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அது வந்து நேற்று அந்த ஆளை நான் அடிச்சேன்ல, அதனால கொஞ்சம் காயம் பட்டுருச்சு. இங்க பாரு ஷாலினி, இப்போ நீ அந்த வில்லன் கூட இருக்கிறது ரொம்ப முக்கியம். நீ தான் அந்த வீட்டோட எஜமானின்னு உனக்கு தெரியுமா? அப்புறம் நாம கல்யாணம் பண்ணிக்கும் போது நாம ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னோட ப்ராப்பர்ட்டில இருந்து எனக்கு ₹1 கூட வேண்டாம். தேவ், நாம
இப்பதான் சந்திச்சிருக்கோம், அதுக்குள்ள நீ கல்யாணம் வரைக்கும் போயிட்ட. என்ன பண்றது ஷாலினி, எனக்கு நிஜமாவே உன் மேல காதல் வந்துருச்சு. ஆனா தேவ், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அப்ப சரி, அதுவரை நீ என் ஃப்ரெண்ட் ஆயிரு. உன் மனசை ஏத்துக்கும் போது என்ன கல்யாணம் பண்ணிக்க. ஓகேல? இன்னைக்கு ராத்திரியே வேலை முடிஞ்சாகணும். ராகுல், ராகுல், என்ன விடுங்க. இவர் ரொம்ப பிரபலமான ஜேர்னலிஸ்ட் ஆச்சு. எதிரிகளுக்கு குறைச்சலே இல்லை. சார், ஏரியாவில் நல்லா விசாரிச்சு பார்த்துட்டேன் சார். 2 பேர் பைக்கில் மாஸ்க் போட்டு வந்திருக்காங்க சார். அப்படியா? நிதின் மேலே அட்டாக் ஆன மாதிரி தேவ் மேலேயும் நடந்திருக்கு. அப்படி பார்த்தா யாரோ ப்ரொஃபஷனலாக பகையை தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. நிதின் தேவோட வாழ்க்கையில் எது காமனாக இருக்குன்னு விசாரிச்சு பாருங்க. ஏதாவது லீடு கிடைக்குதான்னு அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிங்க. சூப்பர்மா, என்ன ஒரு பிளான், கலக்கிட்டமா. எப்ப நீ அந்த ரவுடி வக்கீல பத்தி என்கிட்ட சொன்னியோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், அவரை நம்ம நல்லபடியா பயன்படுத்திக்கலான்னு. நம்ம 2 பேருக்கும் எதிரி ஒருத்தன் தான். என்ன அந்த பொண்ணு சானியா ஒரு பொண்ணா இருந்துகிட்டு சோட்டாலால் மாதிரி ஆளுங்களெல்லாம் கையில வச்சிருக்காளே. இதுக்கப்புறம் நீ ஒரு சூப்பரா ஒரு பிளான் பண்ண. ஆமாமா, அந்த பொண்ணு நமக்காக ஒரு போய் சர்டிபிகேட் ரெடி பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஷாலினிய பைத்தியம்னு சொல்லிடலாம். அப்புறம் என்ன, இந்த எல்லா சொத்தும் நமக்கு தான். பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு வினோத். அதை கொண்டாடணும்னா நீங்க ஜெயிலுக்கு தான் போய் கொண்டாடணும். உங்களை நாங்க அங்க மகிழ்ச்சியா வச்சிருப்போம். கதவை திறந்தா நேரம் உள்ள வந்துருவீங்களா? அரசு வாரண்ட் இருக்கா உங்ககிட்ட? இங்க பாருங்க சார், சட்டம் எங்களுக்கும் தெரியும். எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். ஷாலினி உங்க எல்லாருடைய முகத்திரையும் கிழிச்சிட்டான். உள்ள போய் செக் பண்ணுங்க. அப்படின்னா ஷாலினி ஒரு தேவோட மொபைல்ல இருந்து எங்களுக்கு ஒரு மெசேஜ் கிடைச்சது. ராகுல், ராகுல், பிளான் எமோஷன். இன்னைக்கு ராத்திரி வேலை முடிஞ்சிரும். அந்த நம்பர் சோட்டாலாலோட 16 வயசு பையன் ஜுனைத்தோடது. அவன் தான் நிதினையும் தேவையும் அட்டாக் பண்ணிருக்கான். அது மூலமா சோட்டாலால் வரைக்கும் ரீச் பண்ணோம். அப்புறம் அங்கிருந்து சானியா கிட்ட போய் ரீச் ஆனோம். நான் சொல்றது கேளுங்க, நான் கூட்டி போங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்திருக்கோம்.
ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. அம்மா, உங்க 2 பேருக்கும் வைத்தியம் பார்க்க கோர்ட்ல ஒப்படைக்கிறேன். அம்மா, அம்மா.